கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேத வசனம், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஏசாயா 41:14. தேவன் யாக்கோபை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு பூச்சியாக, சிறு கூட்டமாக வர்ணித்து பயப்படாதே என்றும் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றும் வாக்கு பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனம் பாபிலோன் அடிமைத்தனத்தில் ஒன்றும் இயலாத, உதவி இல்லாத, பலனில்லாத, திடனில்லாத, பயம் நிறைந்த ஒரு பூச்சியாக, சிறு கூட்டமாக தன்னை நினைத்தது, சோர்ந்து போனது. ஆனால் பூச்சியாயிருக்கிற ஜனமே, பயப்படாதே என்றும், பூச்சியாகிய உனக்கு, சிறு கூட்டமாகிய உனக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய, சர்வத்தையும் படைத்த தேவனாகிய நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்பதாய் வாக்கு பண்ணுகிறார். இந்த பூச்சிக்கு, சிறு கூட்டத்திற்கு விரோதமாக மேலே வசனம் 11-12 வாசிக்கும் போது, எரிச்சலாய் இருக்கிறவர்கள், வழக்காடுகிறவர்கள், போராடுகிறவர்கள், யுத்தம் பண்ணுகிற மனுஷர்கள் என்று ஏராளமான கூட்டத்திற்கு முன்பு, பலமிழந்த பூச்சியே, முதலில் நீ பயப்பட வேண்டாம், நான் உனக்கு துணையாயிருப்பதால், நான் உன்னோடு இருப்பதால், பூச்சியாகிய உன்னை வசனம் 15 படி எந்திரமாக்குவேன், நீ எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயிப்பாய். அந்த தேவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்றைக்கு பெரிய எதிரியே சாத்தானும் அவன் சேனையும் தான். அவனோடு போராடி ஜெயித்து வாழ தேவன் நம் பக்கம் துணையா இருக்கிறார். இன்றைக்கும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து, எனக்காக நிற்க யாருமே இல்லையே என்று கலங்கி போயிருக்கலாம். பயப்படாதீர்கள். யார் துணையாக நிற்காவிட்டாலும் இயேசு உங்களுக்கு துணை நிற்பார். எல்லா சவால்களிலும், எல்லா பிரச்சனைகளிலும் உனக்குத்தான் ஜெயமே தவிர சாத்தான் தோற்று போவது உறுதி. இயேசு உன்னோடு இருப்பதால் நீ பலமான எந்திரம். ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, பலனில்லாத, உதவி இல்லாத, பயம் நிறைந்த எனக்கு நீர் பயப்படாதே என்றும் துணையாயிருக்கிறேன் என்றும் சொன்ன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உலகம், மாம்சம், பிசாசு ஆகியவைகளை ஜெயிக்க பலன் தருவீர். என்னுடைய எல்லா காரியங்களிலும் நீர் துணையாயிருப்பதால் மேற்கொண்டு ஜெயிக்க உதவி செய்வீர். நான் பயப்பட தேவையில்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.